ஸோ ஒன் மோர் வீடியோ அபவுட் விக்டிம் மென்டாலிட்டி. இது என்ன அப்படின்னா, ஹவு தே பிஹேவ். ஸோ வந்துட்டு அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை வந்து காரணம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒன்று அவங்களோடைய வேலையாக இருக்கும், அவங்களோட ஒர்க்காக இருக்கும், அவங்களோட ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இஃப் தே ஆர் அ பேரண்ட்ஸ், ஒரு அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தைங்கள அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அது வந்து உங்களோட ஒர்க்கு, நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எவ்வளோ எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1 மினிட். இன்னொரு பாயிண்ட் ஐ ஃபர்கெட் டு மென்ஷன். அது என்னன்னா, தட்டி கழிச்சிட்டே இருக்கிறது. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆகிறது, தே நெவர் டுக் டெசிஷன் ஒரு ஆக்ஷன் பிகாஸ் அந்த பயம், ஒரு சேஞ்சை பார்த்து பயம், ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறிடுமோ அது வச்சு பயம். நம்மளால் இதை வந்து தாங்க முடியுமா, நம்மளால் இதை பொறுப்பு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரையாவது நாடி ஹெல்ப் கேட்டு மற்றவங்களுடைய நிழல்லையே மற்றவங்களோட ஷேடோலையே கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் தே ஆர் அவங்க என்னென்னா பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த கம்ஃபர்ட்டுக்கு ரொம்பவே வந்து பழகிருப்பாங்க. அதனால் வந்து அந்த டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லி சகிப்புத்தன்மை அதிகமாக, அது வந்து தப்பு. ஓரளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் உங்களை ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்குது, ரொம்ப உங்களை மட்டமாக பேசுகிறாங்க, உங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற இடத்துலலாம் நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்து போகணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து நிறையா கொடுத்துட்டு எதுவுமே உங்களுக்கு ரிட்டன் வரல அப்படின்னா நீங்கள் அதை பொறுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. சின்ன டிசிஷனோ பெரிய டிசிஷனோ நீங்கள் எடுத்து பழகுங்க. உங்களுக்கு அதை கொண்டு போயிட்டு மற்றவங்க அவன் பார்த்துப்பான், அவன் டிசிஷன் எடுக்கட்டும், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எனக்கு டிசிஷன் எடுக்கட்டும், இவங்க இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும். உங்களோட லைஃப்பில் எடுக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மற்றவங்க கொடுக்காதீங்க. அவங்க டிசிஷன் எடுக்கட்டும் விடாதீங்க. பிகாஸ் மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன வேணும்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே இறங்கி உங்களுக்கு நல்லதே நடக்கணும், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், டீட்டெயிலாக எல்லாம் கால்குலேட் பண்ணிலாம் உங்களுக்கு டிசிஷன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க லைஃப்ல எப்படி நடந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து ரெண்டாவது நம்பிக்கை. நீங்கள் எதையோ நம்பி அவங்கள நம்பி இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு பண்ணுறதுல உங்களை நடத்துறதுலேயே தெரியும். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் தப்பாக கூட டிசிஷன் எடுங்க, ஆனால் டிசிஷன் எடுத்து பழகிக்கோங்க. பிகாஸ் என்றைக்கு நீங்கள் உங்கள் மேலேயும் உங்களோட லைஃப் மேலேயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கிறீங்களோ, மேபி நீங்கள் தப்பு பண்ணலாம், ஆனால் தப்பு பண்ணி நம்ம கற்றுக்கலாம். இந்த தப்பு நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கற்று